Nemathi Property Management. Contact 7667008999. Fourth State தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் Fourth State தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு தலையங்கம் நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு மிக கோரமான சம்பவத்தை குறித்து பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னு பாரதியார் சொல்லுவார். அப்படியாக தமிழ்நாடாக இருக்கட்டும், புதுச்சேரியாக இருக்கட்டும், தொடர்ந்து பெண் உரிமை சார்ந்து பெண்களுக்கான பல முன்னெடுப்புகளை எடுத்த ஒரு நகரமாக தென் மாநிலம் திகழ்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நடந்திருக்கிற இந்த சம்பவத்தை கேள்விப்படும் போதே நமக்கு மிக மிக மோசமான நிலையில் இதயத்தின் அதிர்வுகளை உணர முடிகிறது. அப்படியான ஒரு கோர சம்பவத்தை தான் கேள்விப்பட்டோம். புதுச்சேரியில் ஒரு 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த ஒரு மாணவி, அந்த 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த மாணவி ஒரு 5-6 நபர்களால், அதிலும் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 59 வயசு, ஒருத்தருக்கு 19 வயசு, இப்படியான நபர்கள் எல்லாம் சேர்ந்து பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கி அந்த பெண்ணினுடைய அந்த குழந்தையினுடைய கைகால்களால் உடைக்கப்பட்டு ஒரு சாக்கு பையில் போட்டு சாக்கடையில் வீசி எரிஞ்சிருக்கிறாங்க அந்த மிக மோசமான கொடூர மனிதர்கள். இதை நமக்கு கேள்விப்படும் போது ரொம்ப மன வருத்தமும் அழுத்தமும் உருவாகுது. அதை தவிர்க்க முடியல. இந்த குழந்தை பார்த்திங்கன்னா புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்தவர். இவருடைய தந்தையார் பெயர் நாராயணன், இவங்களுடைய மனைவி பெயர் மைதிலி. மகள் 9 வயது மகள் அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் 5ஆம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கடந்த 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா மார்ச் 2ஆம் தேதி வீட்டுக்கு பக்கத்தில் போய் விளையாடிக்கிட்டு இருந்துருக்கிறாங்க. மாலையில் விளையாட போனவங்க குழந்தை இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு தேடிக்கிட்டு இருந்துருக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் வரலன்னு உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க விசாரிக்கிறாங்க, களத்துக்கு போய் தேடுறாங்க, அக்கம் பக்கத்தில் போய் எல்லோரும் கூப்பிடுறாங்க, குழந்தைய காணணும்னு கேட்குறாங்க. தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த விதமான தகவலுமே அவங்களுக்கு கிடைக்கல. உறவினர்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க, குழந்தைய காணலன்னு சொல்கிறாங்க, தகவல் சேரலை. அதன் பிறகு பார்த்திங்கன்னா முத்தியால்பேட்டை போலீஸார் இந்த வழக்கை எடுக்கிறாங்க. வழக்கு பதிவு செய்த பிறகு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களில் போய் முதல்ல ஆய்வு நடத்துகிறாங்க. அந்த ஆய்வின் அடிப்படையில் அந்த குழந்தை நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை கண்டுபிடிக்கிறாங்க. தொடர்ந்து இந்த நடவடிக்கைக்கு அவங்க அடுத்தடுத்த போலீஸ்காரங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்க ஒரு கேஸ் எடுப்பாங்க, பார்ப்பாங்க, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கமான்னு தான் சொல்லுவாங்க. இது ரொம்ப விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மணிக்கூண்டு பகுதியில் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உறவினர்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, சாலை மறியல் பண்ணுறாங்க. விரைந்து குழந்தையை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அது பெற்றோர்களுக்கே இருக்கக்கூடிய அந்த குணம், அது மக்களுக்கே இருக்கக்கூடிய அந்த உணர்வு, அதனால் அவங்க அப்படி பண்ணியிருக்கிறாங்க. இந்த அழுத்தத்தின் காரணமாக அந்த தொகுதியின் எம்எல்ஏ பிரகாஷ்குமார் தலைமை காவல் ஆணையரை அழைத்து பேசி உடனே நடவடிக்கை எடுங்க, இந்த குழந்தையை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க. இதற்கு இந்த பெற்றோரின் அழுத்தம் ஒரு காரணமாக இருந்திருக்கிறதுங்கிறத பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா ஒரு கால்வாயில் ஒரு சடலம் இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி வருகிறது காவல்துறையினருக்கு. உடனடியாக காவல்துறை அந்த பகுதிக்கு போகிறாங்க. அப்போது சோலை நகர், அம்பேத்கர் வீதி, கண்ணதாசன் வீதி இடையே செல்லக்கூடிய கழிவுநீர் கால்வாயில் தனியார் மாட்டு கொட்டகைக்கு பக்கத்தில் வேட்டியில் ஒரு உடல் மடிக்கப்பட்டு சுருட்டப்பட்டு வேட்டிக்குள் சுருட்டப்பட்டு சடலமாக கிடந்தது தெரிய வருகிறது. உடனடியாக அவருடைய சடலத்தை எடுத்து மீட்ட போலீஸார் உடல் கூராய்வுக்காக பார்த்திங்கன்னா கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. உடனடியாக அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு மீண்டும் மக்கள், பெற்றோர் சேர்ந்து போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்தை கைவிடுங்க, நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், நாங்கள் கண்டுபிடிக்க மாட்டேன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி காவல்துறை சமாதான பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஒரு மணி நேரம் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. உடனடியாக சோலை நகர் பகுதியில் ஆய்வுக்கு உட்படுத்திய போது சோலை நகர் பகுதியைச் சேர்ந்த 6 பேரை
புதுச்சேரி காவல்துறை கைது பண்ணுறாங்க. இதில் 5 பேர் சிறுவர்கள் அப்படின்னும் ஒருத்தர் மட்டும்தான் வயதானவர் அப்படிங்கிற தகவலையும் காவல்துறை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. தொடர்ந்து அந்த 6 பேர்கிட்டையும் தீவிரமான விசாரணை நடைபெற்று வருகிறது அப்படிங்கிற செய்தியும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்த விவகாரத்தில் இன்னொரு அதிர்ச்சி தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அது முக்கியமான செய்தி வலைதளங்களில் பதிவாகி இருக்கிறது. அது பார்த்திங்கன்னா, இந்த கொலையில் இந்த குழந்தையை வன்புணர்வு செய்ததில் 2 பேர், ஒருத்தர் பேர் கருணாஸ் அப்படின்னும் இன்னொருத்தர் பேர் விவேகானந்தன் சொல்கிறாங்க. அதில் கருணாஸ் அப்படிங்கிற நபருக்கு 19 வயது தான் ஆகுது. இந்த கருணாஸ் அப்படிங்கிற பையன் பார்த்திங்கன்னா, இந்த 2 நாள் தேடிட்டு இருந்தாங்க இல்லையா காவல்துறையினர், அப்போது அவங்க கூட சுற்றிக்கிட்டு இருந்ததாக சொல்லப்படுகிறது. இது என்ன நடந்திருக்குன்னா, இந்த விவேகானந்தன் அப்படிங்கிற அந்த வயதான நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிருக்காரு அவருடைய வீட்டுக்கு. வன்புணர்வு செய்ய முயற்சி பண்ணியிருக்கிறாரு. குழந்தை துடிச்சிருக்குது. குழந்தை சத்தம் போட்டுச்சுன்னா வெளியில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக அப்போது இந்த கருணாசும் அங்கே போயிருக்கிறாரு. 2 பேரும் சேர்த்து குழந்தைய கொன்னுடுறாங்க. அந்த குழந்தையினுடைய கை கால்கள் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டிருக்குது. உடல் முழுக்க இரத்த காயங்கள் இருக்கிறது. அந்த வேட்டையை பிரிக்கும் போதே மனசும் இதயமும் கொலையும் நடுங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. செய்தியாக பதிவாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 பேரும் பார்த்திங்கன்னா, இந்த வாக்குமூலத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் போனோம், நாங்கள் தான் அதை செஞ்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதையும் செய்தியாக வெளியிட்டிருக்கிறாங்க. எனவே இந்த விவகாரத்தில் போக்சோ சட்டமும் இந்த நபர்கள் மீது பாயப்போவது உறுதியாகி இருக்கிறது. இப்படி போக்சோ சட்டம் வருகிறது, மற்ற சட்டங்கள் கடுமையாகிறது, எல்லாம் என்னென்னவோ பண்ணுறாங்க. ஆனாலும் இது போன்ற கொடுமையான நிகழ்வுகள் நடப்பது ஏன் தவிர்க்க முடியாததாக மாறுகிறது அப்படிங்கிற கேள்வியை எல்லாருமே எழுப்பியவனம் தான் இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த விவகாரத்திற்கு முன்னாடி தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி 5 நாட்களுக்கு முன்னாடி ஸ்பெயின்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருந்த ஒரு பெண்மணியை இந்தியாவை சேர்ந்த நபர்கள் கூட்டு பலாத்காரம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்துருந்தோம். அதுவே அந்த களங்கமே இன்னும் நமக்கு கலையாமல் இருக்கிற நேரத்தில் இப்படியாக புதுச்சேரி பகுதியில் நடைபெற்றுக்கொண்ட இந்த சம்பவம் அப்படிங்கிறது மிகவும் கொடுமையானதாகவும் வேதனையானதாகவும் இருக்கிறது. இதில் இன்னொரு ஆச்சரியமான செய்தி அப்படின்னா, இந்த விவகாரத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகி இருந்த நபர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை காவல்துறை தரப்பில் சொன்னதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அப்படி அந்த செய்தி உண்மையாக தான் இருக்கிறது அப்படின்னா, இந்த மது, போதை, கஞ்சா போன்ற விவகாரங்கள் எங்கே கொண்டு போய் ஒரு சமூகத்தை இட்டு செல்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக மோசமான ஒரு முன்னுதாரணமாக இந்த உதாரணம் எழுந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த சமூகம் ஒரு ஆணாதிக்க சமூகமாக இருக்கிறது. சாதிய மேலாதிக்கத்தை அதிகமாக பரவியிருக்கிற ஒரு சமூகமாக இருக்கிறது. இந்த சமூகத்திலிருந்து ஒரு பெண் கல்வி கற்று படித்து சுயமாக நின்று மேலே தலைமை பதவிகளில் அமர்வதே அப்படிங்கிறது மிக கடினமான ஒரு பாதையாக இருக்கின்ற ஒரு நேரத்தில் இந்த கஞ்சா, போதை, மது பழக்கம் இவையெல்லாம் சேர்ந்து இன்னுமே ஒரு ஆண்களை ஒரு உக்கிரமான ஒரு மோசமான சமூக விரோதிகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் உணர முடிகிறது. ஒரு பெண் குழந்தை, ஒரு 9 வயசு குழந்தை, 5வது படிக்கிற உங்கள் குழந்தை, பேத்தி மாதிரி தானே, உனக்கு 59 வயசு ஆகுது. அந்த குழந்தை மேலே நீ வன்புணர்வு இனத்தோட நகர்ற அப்படின்னா எவ்வளவு ஒரு மோசமான மனநிலைக்கு அவனுடைய பழக்க வழக்கங்களை அவரை கொண்டு போய் சேர்த்துருக்குதுங்கிறத பாருங்கள். எனவே இது சமூகத்தில் புறையோடி கொண்டிருக்கிறது அப்படின்னா இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயம், பொறுப்பு நம் அனைவருக்கும் உண்டு. கூடுதலாக அரசுக்கும் உண்டு, காவல்துறைக்கும் உண்டு. இது நாளைக்கு நமக்கும் நடக்கும், பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு நடக்கும். நாம் அப்போ நடந்தாதான் அந்த நேரத்தில் தான் பேசுவோமா? இதை கேட்கும் போதே, இந்த செய்தியை படிக்கும் போதே நம்ம அனைவருக்குமே நெஞ்சம் பதறுகிறது. எப்படி இப்படியான ஒரு சம்பவம் நடக்குது? ஒரு குழந்தைய போய் இப்படியான ஒரு மன எண்ணத்தில் பார்ப்பாங்களா? குழந்தைகிட்ட என்னங்கடா நீங்கள் ஆபாசத்தை கண்டீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. எனவே தவறான மோசமான பழக்க வழக்கங்கள் இதுக்கு காரணமாக அமைகிறது என்றால் அதை மறைமுகமாக ஆதரித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களை களையெடுக்க வேண்டும். அவர்களை முதலில் குற்றவாளி கூண்டில் நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் கோரிக்கையும் மக்கள் மன்றம் முன்வைத்துக் கொண்டுதான் வருகிறது. இந்த குழந்தையின் மரணம் இத்தோடு வேறு குழந்தைக்கு நேர்ந்துவிடக் கூடாது என்பதற்கான ஒரு உதாரணமாக இருந்து இந்த இறந்து போன குழந்தைக்கான நீதியை இந்த அரசு பெற்றுத்தர வேண்டும்.
இப்பயும் அவங்க மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் வெகுண்டெழுந்த கோபத்தில் இவர்கள் என்ன விசாரணை செய்வது, நீங்க எதுக்கு விசாரிக்கிறீங்க, நீங்க அவன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சு போச்சு, தண்டனை என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனில் இதற்கு தீர்வு தான் என்ன? இவர்களை போன்ற நபர்களுக்கு எது போன்ற தண்டனையை தான் கொடுப்பது? உங்கள் கருத்துக்கள் என்ன? இந்த சம்பவத்தின் மீதான உங்கள் மதிப்பீடு என்ன? அதையும் உங்களுடைய கருத்துக்களையும் நம்முடைய ஊடகத்தினுடைய இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இது போன்ற ஒரு கொடுமை இதன் பிறகு யாருக்கும் நடந்துவிடக்கூடாது என்பதில் நாம் அக்கறை செலுத்த வேண்டும். இந்த குழந்தைக்கும் நீதி கிடைக்க வேண்டும். இதன் பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடக்காதவாறு இந்த சமூகம் பண்பட வேண்டும். அதற்கு நீங்களும் நாமும் அரசும் இணைந்து செயல்பட வேண்டும். மற்றும் ஒரு தலையங்கத்தை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.